வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்காலஜி தான் பார்க்க போறோம். இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீங்க விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆண் உங்க மேல உயிரே வச்சு உங்கள உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்கன்னா, அந்த ஆண் என்ன பண்ணுவாங்க? எப்படிலாம் நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டே பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உண்மையா நான் பார்க்கலாம். ஒரு ஆண் உங்களை உயிருக்குயிராக நேசிக்கிறார்கள் என்றால், உங்களிடம் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காமல் உண்மையை கூறுவார்கள். உங்க லைஃப்ல நீங்க விரும்புற ஒரு பெர்சன் இருக்காங்க அப்படின்ற போது, அவங்களுக்கு எப்ப பாரு ஏதாச்சும் மூஞ்சில அடிச்ச மாரி பேசுறாங்க. இல்ல உண்மையவே சொல்ற மாரி இருக்குது அப்படின்னா, அவங்க உங்க மேல உயிருக்குயிரான அன்பு வச்சிருக்காங்க. உங்ககிட்ட பொய் சொல்லக்கூடாது. உங்ககிட்ட மட்டுமாச்சும் பொய் சொல்லாம இருக்கணும். உங்க லைஃப்ல உங்களுக்கு உண்மையா இருக்கணுன்ற எண்ணத்துல வாழக்கூடிய ஒரு பெர்சனா இருக்காங்க. உங்க லைஃப்ல இப்படி இருக்காங்கன்னா, கண்டிப்பா நீங்க அவங்கள விட்டுற தேவையில்ல. ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள அடையணுன்றதுக்காக நெறைய பொய்கள முன்வைப்பாங்க. பட் உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய அந்த ஒரு பெர்சன் உங்ககிட்ட நெறைய உண்மைகள கூறுறாங்கன்னா, அவங்களோட ஒரு பெட்டர் பெர்சன் உங்க லைஃப்ல கிடைக்க மாட்டாங்க. என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும், அது உண்மையா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்ல. அது சந்தோஷமா இருக்கும். உங்க லைஃப்ல கிடைச்சா விட்டுறாதீங்க. ஒரு ஆண் உங்களை விரும்புகிறார்கள் என்றால், அந்த ஆணிடம் உங்களுக்கு பிடித்த ஒவ்வொரு விஷயத்தை கூறுங்கள். அவை செய்யாமல் இருந்தால், அவர் உங்களை விரும்புகிறார்கள் என்று அர்த்தம். நீங்க விரும்புற அந்த ஒரு பெர்சன், ஒரு ஆண் விரும்புறீங்க, இல்ல ஒரு பொண்ண விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், இப்போ அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது அவங்க பண்ணாமலே இருந்திருக்கலாம். அது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அவங்க அதுக்கப்புறம் பண்ண விஷயமா இருக்கலாம். அந்த விஷயத்த நீங்க அவங்ககிட்ட சொல்லும்பொழுது, அத பண்ணாம இருந்தாங்கன்னா, அந்த ஒரு நபருக்கு உங்கள பிடிச்சிருக்கு, உங்கள விரும்புறாங்கன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்க ஒரு விஷயத்த சொல்லி அத தான் பண்றாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு உங்கள புடிக்கல. உங்க லைஃப்ப விட்டு போணும்னு நெனைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ உங்க லைஃப்ல ஒருத்தவங்களுக்கு உங்கள புடிச்சிருக்குன்னா, நீங்க சொல்ற விஷயத்த கேட்பாங்க. அத பண்ணக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. அத முட்டிக்க பண்றாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல ஒரு கோவம், ஒரு வெறுப்பு இருக்கலாம்னு அர்த்தம். ஒரு ஆண் உங்களை உயிருக்குயிராக காதலித்தார்கள் என்றால், இருக்கும் பொழுது உங்களுடைய கைகளை மட்டும் தான் பிடித்துக் கொண்டு இருப்பார். இங்க நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், லவ் பண்ணும்போது என்ன வேணா பண்ணலாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லாம ஒரு சிலவங்க லவ் பண்ணும்போது அந்த பையனோ கூப்பிடுறாங்க அப்படின்றதுக்காக, அவங்க கூட தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுவும் இந்த ஒரு சின்ன வயசுலயே. இப்ப கூட நியூஸ்ல நெறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு இந்த மாரி. அப்படி இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் நடக்குது. அதனால உங்க லைஃப்ல உங்கள ஒருத்தவங்க உயிரா உண்மையா விரும்புனாங்களா இல்லையா, சத்தியமா அவங்க உங்களுடைய கைகள தவிர்த்த அதுக்கு மேல எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போமாட்டாங்க. பட் அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கேட்குறாங்க. ட்ரை பண்ண முயற்சி பண்றாங்கனாலே நீங்க புரிஞ்சுக்கணும். அது எல்லாமே உங்களோட உடம்புக்காக தான். ஏன்னா ஒரு சிலர் மட்டும் தான் உண்மையா உயிருக்கு உயிரா மனதளவுல நினைச்சு காதலிக்கிறாங்களே தவிர, எல்லாருமே அப்படி இருக்கிறதில்ல. ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்புறவங்க எப்படின்னு நீங்க புரிஞ்சுகிட்டு நடந்தா தான் உங்க லைஃப் நல்லாயிருக்கும். ஏமாந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களை ஒருவர் உயிருக்கு உயிராக விரும்பினால், நீங்கள் நடந்து கொள்ளும் குணத்தைப் போல் தான் அவரும் நடந்து கொள்வார். எளிதில் தெரிந்து கொள்ள முடியும் இதை. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள ஒருத்தங்க ரொம்பவே உயிருக்கு உயிரா அன்பு, பாசம் எல்லாம் வச்சு நேசம்லாம் வச்சு விரும்புறாங்க அப்படின்னா, உங்களோட கேரக்டர் கண்டிப்பா உங்களுக்கு அப்படியே வந்துரும். அவங்க பேசக்கூடிய விதம், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவங்க நடந்துக்கிற விதம், அவங்க ஆட்டிட்யூட் ஏன்னா நெறைய விஷயங்கள் ஒருத்தவங்கட்ட இருந்து அப்படி நமக்கு வருதுன்னா, அவங்கள நம்ம நெறைய அப்சர்வ் பண்றோம். அவங்களோட வாழ்க்கைய நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோம். வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தத்தில மட்டும் தான் அந்த ஒரு விஷயங்கள் அப்படியே வரும். ஸோ நீங்க விரும்பக்கூடிய அந்த ஆணோ, இல்ல ஒரு பொண்ணோ, நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள அவங்களும் பண்றாங்கன்னா, நீங்க பண்ற மாரி அவங்களும் நடந்துக்கிறாங்கன்னா, நீங்க முதல்ல இதில புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவங்க உங்கள நிஜமாவே நெறைய விரும்புறாங்க. அதனால தான் நீங்க என்ன ஒரு விஷயங்கள பண்றீங்களோ, அத அப்படியே அவங்களும் பண்றாங்க. அது மாரி நடந்துக்காங்க. உங்க லைஃப்ல இப்படி ஒரு பெர்சன் இருக்காங்கன்னா, சத்தியமா அவங்க உங்கள நெறைய விரும்புறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் அந்த ஒரு பெர்சன் அப்படி பண்ணவும் செய்றாங்க. இத நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப்ல உங்கள விடாம இருக்கணும். ஒரு ஆணுக்கு உங்களை பிடித்திருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள, அந்த ஆணிடம் எப்பொழுதும் நீங்கள் கோவப்பட்டு எரிந்தெரிந்து பேசுங்கள், பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு உங்கள புடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த ஒரு பெர்சன்ட்ட போய் நீங்க எரிஞ்சு எரிஞ்சு அதிகமா கோவப்பட்டு பேசுங்க. நீங்க எரிஞ்சு எரிஞ்சு கோவப்பட்டு பேசும்பொழுது, அவங்க உங்ககிட்ட கோவப்பட்டு எரிஞ்சு எரிஞ்சு பேசி உங்கள அதுக்கப்புறம் பேசாம இருந்தாங்கன்னா, அவங்கள உங்களுக்கு புடிக்கலன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்க எரிஞ்சு எரிஞ்சு பேசினதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு உங்கள புடிச்சிருந்துச்சுன்னா, வந்து அவங்களே சாரி கேட்கிறது, உங்கள்ட்ட பேச ட்ரை பண்றதுன்ட்டு போன்ற விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் செய்வாங்க. இத வச்சு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருச்சுன்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இனி அவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதா, யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இதே மாரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய் பாய். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.